நீ ரொம்ப முக்கியமான 2 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ரைஸ் ரெசிபி வெளியே போகிறீங்க அப்படின்னா என்ன சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்தீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த விஷயத்தை பார்க்க சொல்லி உங்கள் மனசு சொல்லிக்கணும் இன்றைக்கி என்ன நாளுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு தரமான தொடக்கறி நாள் தான் பார்க்க போகிறோம். உடலுக்கு தேவையான அனைத்து ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கே பார்பிள் ஸ்குவாடு 2020 வார்ம் செட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டாப் செட் வந்து பார்த்தீங்கன்னா 110 தான் பண்ணேன். என்னோட பாடி வெயிட் வந்து 59.8. என்னோட பாடி வெயிட் 110 கிலோ ஸ்குவாட் போடுறேன். கம்மியாக அதிகமானு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபார்ம் எல்லாம் நோட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸுக்கே கிருகிருன்னு ஆக்கி விட்டான். போட்ட 4 செட்டுக்கு சரியான பம்ப் ஆயிடுச்சு. இன்னும் 3 கிளாஸ் இருக்கு. எப்படி போட போறேன்னு தெரியல. வழக்கம் போல லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் பிரஸ். லஞ்சஸ்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீயே வந்து கீழே டச்சே பண்ண மாட்டீங்க. நீயே டச் பண்ணி போடுங்க. வழக்கம் போல் ஆப்ஸுக்கு ஒரு 3 வேரியேஷன் போட்டேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சு உங்கள் தொடக்கறி நாளப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தரமாக இருக்கும். 0 சுகர் 0 கேலரி ஜூஸ். இவன் என்னோட லெக் செஷன் அப்போ இவன் தான் ரொம்ப கை கொடுத்தான். 40 நிமிஷம் காட்டியோ பக்காவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் ரைஸ் ரெசிபி இப்போ தான் பார்க்க போகிறோம். தேவையான சிக்கன் வாங்கிட்டு மசாலா போட்டு அவனை தூக்கி 15 நிமிஷம் ஓரமாக வச்சாச்சு. இருக்கிற கேப்பில் போயிட்டு தரமான ஒரு குழியில் போட்டும் வந்தாச்சு. எடுத்து வச்சு இந்த சிக்கனை தட்டி எழுப்பிட்டு அவனை தூக்கி ஏர் ஃப்ரைல சொல்லிவிட்டு 15 நிமிஷம் டைம் ஆகும். அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கரெக்டாக போச்சு. வந்ததும் சிக்கனை தூக்கி வெளியே எடுத்துட்டு அவனை சின்ன சின்னதாக கட் பண்ணி முடிச்சுட்டு சிக்கன் ரைஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணது வெறும் பெப்பர் மட்டும் தான். உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணுச்சுன்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். தரமான ஒரு சிக்கன் ரைஸ் ரெசிபி. அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல் விஷயம் முடிஞ்சது. அடுத்த விஷயம், வெளியே போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன நல்லா விற்கிதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கிக்கோங்க. கூட இருக்கவங்க வாங்கினதை பார்த்துட்டு அவங்க சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். குடிச்சதும் மிரரை பார்த்தோன்னே இந்த வயிற்றை பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடணும்னு தோணவே தோணாது. இதை வந்து என்ன சொல்ல வரனா, அவங்க சாப்பிடும்போது நீங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். ஸ்டார்பக்ஸில் ஒரு ஸ்மால் சைஸ் கருப்பு காப்பி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து கடினமான ஒரு நடைப்பயணத்தை முடிச்சாச்சு. பதிவை முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். கடினமாக இருங்க.